என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. டேய், டைம் இல்லை, அப்புறம் பேசலாம். அப்பா இல்லப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சொல்லு. அப்பா, இந்து அக்கா பாவம்பா, எனக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அன்னைக்கு கர்ணா நான் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவரை காப்பாத்துறதுக்கு நானாதான்ப்பா போனேன். கதிர் கர்ணா அண்ணனை கடத்தினதும் என்னால தானேப்பா. என்ன மன்னிச்ச நீங்க இந்து அக்காவையும் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தானேப்பா சரியா இருக்கும். இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னது? உன் பின்னாடி இருந்து உன்னை தூண்டி விட்டது யாரு? இந்துவா இல்ல இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களா? யாரும் இல்லப்பா, நானா தான் கேக்குறேன். இந்து அக்கா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குப்பா. கர்ணா அண்ணா கூட இந்து அக்கா போனதுல இருந்து அவங்க ஞாபகமாவே இருக்காரு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்து அக்காவை திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, ப்ளீஸ். பாத்தியானே, அந்த இந்து அவனை மட்டும்தான் மயக்கி அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு நினைச்சேன். நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சிறுசுங்களை கூட நமக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க. அவ வீட்டுல இல்லாம போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கானே. அந்த அளவுக்கு வேலை பார்த்து வச்சிருக்கான நம்ம வீட்டுல. அவள கொஞ்சம் பொறுமையா. நீ நானும் கோவப்பட்டு அந்த இந்துவை வெளியே அனுப்பி என்ன பிரயோஜனம்? இப்ப பாரு, வீட்டில் இருக்க எல்லாரும் அவ வேணும் தான் ஆசைப்படுறாங்க. இவங்கெல்லாம் இப்படி ஆசைப்படுறப்போ போடா. இவங்கதான் உன் அம்மா. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கரெக்டா? கர்ணா வேணா கர்ணா, கழட்டுறாத. இது ஜென்ம பாவட்டா, ஆயுசுக்கு உன்னை விட்டு போவதுடா. மாப்பிள்ள, தயவு செய்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதடா.
வேண்டாம் கர்ணா, தாலியை கைட்டு அதை விட்டுரு.